ஒரு பைக்கு காருக்கு ஏபிஎஸ் வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மாற்றிடலான்னு வைங்களேன். அதே ஒரு பஸ்ஸுக்கு ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 1,80,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்துட்டு ரியர் வீலை வந்து கலட்டி கிரீஸ் பேக் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வந்து சர்வீஸ் பண்ணி மாட்டணும். அப்படி மாட்டாத பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா கிரீஸ் இருக்குல்ல, கிரீஸ் வந்து ரொம்ப மெல்ட் ஆகி ஏபிஎஸ் ரிங்குக்கும் ஏபிஎஸோட சென்சாருக்கும் நடுவில் வந்துருச்சு. அதனால என்னன்னா ஏபிஎஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. கிளஸ்டரில் வந்து லைட் வந்து எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. அதனால வண்டியை வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க செக் பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாத்திர மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ டேமேஜ் ஆனனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 20,000 செலவழிக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு இப்போ வந்து ஒரு 50,000 60,000 வரைக்கும் இது இழுத்துட்டு போகுது செலவு. ஸோ அதனால நீங்கள் பஸ்ஸு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக பாருங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு பஸ்ஸு இல்லை, சும்மா நார்மலாக பைக்கு கார் தான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சேஃப்டி ரொம்பவே முக்கியமானது. இது சேஃப்டி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.